நீங்க இங்க இருந்து அக்கால வர மாட்டீங்களா? என்ன பண்ணா வருவீங்க? என்ன பண்ணா வருவீங்க? அடிச்சுட்டு நீங்க இங்கேயே உட்கார்ந்து இருந்தீங்கன்னா உங்களை யாரு வந்து இது பண்ண போறா? வேற இடத்துல கொண்டு போய் விட்டுமா உங்களை பத்திரமா? புரியல. என்ன சாப்பாடு சாப்பிடுறீங்களா? சாப்பாடு வாங்கிட்டு வரட்டுமா? அப்புறம் இப்படியே இருந்தீங்கன்னா என்ன பண்றது? இல்லைங்களா? சாப்பிடுங்க, வேற பக்கம் போலாம் வாங்க. இங்கேயே இப்படி இருக்கீங்க, எந்திரிச்சு வாங்க போலாம். இங்க பாருங்க, என்ன பாருங்க, வாங்க போய் சாப்பிட்டு அவங்கள வேற பக்கம் இருந்து பழி வாங்கிக்கலாம் வாங்க. இங்க கடை போடுறதுலாம் பண்ணிடலாம் வாங்க. உங்களுக்கு என்ன பண்ணணும் இப்ப? இல்லைங்களா? சாப்பிட்டீங்கன்னா தானே பேச முடியும். எப்படி இருந்தீங்கன்னா அனாதை போவீங்க. ஒழுங்கா சாப்பிடுங்க, இட்லி வாங்கிட்டு சாப்பிடுங்க. சொன்னா கேட்பீங்க, கேட்க மாட்டீங்களா? ஒழுங்கா சாப்பிடுங்க, நான் இட்லி வாங்கிட்டு சாப்பிடுங்க. அப்புறம் நீங்க என்ன பிரச்சனைன்னு பேசினாதானே எங்களுக்கு தெரியும். பேசுறதுக்கே சத்து இல்லாம இருந்தீங்கன்னா வீடு ஏற்றிட்டு வீடு. இட்லி வாங்கிட்டு சாப்பிடுங்க. எந்திரிங்க மேல வாங்க. எந்திரிங்க மேல, எந்திரிங்க மேல, எந்திரிங்க மேல, எந்திரிங்க வாங்க. உங்க புள்ள மாதிரி நான் சொல்றேன். சொல்லும் போது கேளுங்க, ஏந்திரிங்க, கடை போடான்னு சொல்லிடுறாங்க. எந்திரிங்க வாங்க. இல்ல சொல்ற மாதிரி நினைச்சீங்க. எந்திரிங்க இல்லப்பா, இங்கே வாங்க சொல்லலாம். டிஃபன் இங்கே வாங்க சொல்லலாம். இங்க உட்காந்து சாப்பிடுறீங்களா? அவர் வாங்கினது இங்கே சாப்பிடுவாரு. இங்க சாப்பிடுறீங்களா? கடைக்கு போலாமா? கடைக்கு போலாமா? இங்க இருக்கிறீங்களா? கரெக்டா சொல்லுங்க. என்ன வேணாம்? ஒழுங்கா சாப்பிடுங்க. எந்திரிங்க. இட்லி வாங்கிட்டு சொன்னா சாப்பிடுங்க. நீங்க அவ்வளவுதான் பாத்துக்கோங்க. அம்மா வயிற்றுக்கார சில்ல கொண்டு சேர்த்துன அப்புறம் உங்களுக்கு என்னமோ ஆயிடுச்சு. நீங்க இப்ப சாப்பிட்டுதான் ஆகணும். அந்த 2 இட்லி எடுத்து கொடுங்க. மச்சான் உள்ள 2 இட்லி வேண்டாம். 2 இட்லி வேண்டாம். 2 இட்லி வேண்டாம். நான் சொன்ன கேட்பாரு.